வந்து இன்டர்வியூக்கு கிளம்புறாங்க. இங்கே இன்டர்வியூவில் வந்து அட்டெண்ட் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து ஒருத்தர் வந்து இன்டர்வியூ வந்து எடுக்கிறவர் வந்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு வந்து இவங்க விஜயோட ஒய்ஃப் ஆச்சு, இங்கே வந்திருக்காங்க இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து ஃபோன் பண்ணுறாரு. நம்ம வந்து விஜய்க்கு உங்கள் ஒய்ஃப் எங்கள் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க அப்படின்னோடனே அங்கே வந்திருக்காளா? ஆமாம். என்ன பண்ணுறதுடா அப்படின்னோடனே சரி அவளை எங்கேயும் போகாமல் அங்கேயே வைகி நான் வந்துடுறேன் அப்படின்னோடனே சரிடா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி எல்லாருமே வந்து கூப்பிட்றாங்க. ஆனால் காவேரி கூப்பிட மாட்டேங்கிறாங்க. காவேரி யோசிக்கிறாங்க, நம்மளையே லேட்டாக கூப்பிட்றாங்க, நம்மளோட டர்ன் வந்துருச்சா மேடம், ஒரு நிமிஷம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அனுப்பிச்சிட்டு கடைசியில் காவேரி கூப்பிட்றாங்க. காவேரியும் போகிறாங்க. சார் என்னோட சர்டிஃபிகேட் சார் அப்படின்னோடனே சரி எல்லாத்தையும் வாங்குறாங்க. சரிங்க மேடம் நீங்கள் ஆல்ரெடி எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்து காவேரி வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே ஆளுநாள் நான் தான் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ், நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து உள்ளே வராரு. விஜய் பார்த்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்றாங்க. ஏன் பொண்டாட்டி எங்கே இருக்காலோ அங்கே தானே புருஷன் வர முடியும், ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு. இங்கே பாருங்கள் நான் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணாதீங்க. சார் இவர் ஏன் சார் இங்கே விட்டீங்க அப்படின்னோடனே மேடம் அவர் என் ஃப்ரெண்டு மேடம் அப்படின்னோடனே ஃப்ரெண்டா, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் அவனோட ஃப்ரெண்டு அப்படின்னோடனே டேய் விட்றா அந்த இன்ட்ரடியூஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா, முதல்ல என் பொண்டாட்டி என் கூட பேச விட்றா அப்படின்னோடனே சரிடா இங்கே இஷ்டம்டா நீ பேசிக்கிறா அப்படின்றாங்க. டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, நானும் என் ஒய்ஃபும் பேசும்போது புரியுதா அப்படின்னு சரிடா அப்படின்றாங்க. உடனே வந்து விஜய் வந்து காவேரி கிட்டே பேசுகிறாங்க. உடனே காவேரி வந்து எழுந்து போக பார்க்குறாங்க. எங்கடி போகிற, சும்மா இங்கே இரு அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, நான் தான் கிளம்புறேன்ல, ஏன் காவேரி இப்படி பண்ணுற, இங்கே பாரு நானும் நீயும் வந்து எக்காரை கூட பிரியவே முடியாது, இப்போ வேணால் தற்காலிக பிரிவாக இருக்கலாம், ஆனால் கம்பல்சரி வந்து நீ நம்ம வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். ஏதோ உங்கள் அம்மா வீட்டில் கோச்சின்னு இருக்கேன்னு பார்த்தா ரொம்ப நாள் தங்கிட்டு போட்டிருக்கேன், வீட்டுக்கு வரமாட்ட போட்டிருக்கேன், இங்கே பாருங்கள் நீங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க, மரியாதை கிட்டும், மரியாதை இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு. பரவாயில்ல நீ எனக்கு மரியாதை தர வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனால் நான் இங்கே தான் இருப்பேன், முக்கியமாக உன் கூட தான் இருப்பேன் காவேரி அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறீங்க, என்னை வீட்டை விட்டு போக சொன்ன ஆள் தானே நீங்கள். காவேரி ப்ளீஸ் காவேரி, நான் ஏன் சொன்னேன், நான் வேணும்னு விளையாட்டுக்கு சொன்னேன்டி, விளையாட்டுக்கு சொன்னது இவ்வளோ பெரிய விபரீதம் அவனை நினச்சி கூட பார்க்கலடி, நான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன் காவேரி உனக்கு, ப்ளீஸ் காவேரி வா காவேரி, நீ இல்லாமல் அந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியலடி. ஏன் இருக்க முடியல, அதான் வெண்ணிலா இருக்காங்கல்ல, உங்களுக்கு என்ன கவலை, அதான் வெளில இருக்கும்போது எதுக்காக என்ன கூப்பிட்றீங்க அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து இங்கே பார் காவேரி நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீயும் வெண்ணிலா உனக்கு ஒன்றா, நீ என் காதல்டி, நீ என் உயிர்டி, என் ஃபுல்லாக என் மனசு ஃபுல்லாக நீ தாண்டி இருக்க, அது உனக்கு நல்லா தெரியும்ல காவேரி, தெரிஞ்சு கூட ஏன்டி இப்படிலாம் பேசுகிற அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் என் அம்மாவை மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன், என் அம்மா சொல் தான் எனக்கு முக்கியம், என் அம்மாவை நான் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், மறுபடியும் அவங்கள மீறி நான் அவங்க கூடலாம் வரமாட்டேன். சரி காவேரி அப்போது அவங்களே மீறி நீ வர வேணாம், அதே மாதிரி நானும் வந்து வர வேணாம், நம்ம 2 பேரும் பேசாமல் தனி கொடுத்துன்னு போயிடலாம், நான் வெளியே வீடு பார்க்குறேன் சரியா, அப்போ என் வீட்டுக்கு நான் போக மாட்டேன், உன் வீட்டுக்கு நீ போக மாட்டேன், அப்போ நம்ம 2 பேர் வீட்டுக்கு நம்ம 2 பேரும் போயிடலாம், எப்படி சூப்பர் ஐடியாவா, நல்ல மண்ணாங்கட்டி, இது ஒரு ஐடியாவா அப்படின்றாங்க. சரிடி அப்போ என்ன தான் பண்ணுறது, நீயும் வரமாட்ட, நானும் வந்து என்னால் இருக்க முடியல நீ இல்லாமல், நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்ற, சரி நம்ம வீட்டுக்கு வர வேணாம் தனி கொடுத்துன்னு போகலான்னு அதுவும் கேட்க மாட்டேங்கிற. இங்கே பாருங்கள் நான் சொன்னது தான், என் அம்மா மீறி நான் வரமாட்டேன், முதல்ல வழியை விடுங்க நான் போகணும் அப்படின்றாங்க. இங்கே பார் காவேரி இப்படிலாம் பண்ணாத காவேரி, சரி காவேரி இப்போ என்ன சொல்கிற, நீ வர முடியாது, ஆமாம் நான் வர மாட்டேன், இங்கேருந்து முதல்ல கிளம்புறீங்களா, சரி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு நீ போகிறதா இருந்தால் போய், இல்லை நான் போயிடுறேன் அப்படின்றாரு. உடனே பார்க்குறாங்க. இங்கே பார் காவேரி இவ்வளோ நாள் வந்து நான் சொல்லலை, ஆனால் இப்போ சொல்கிறேன், நீ வீட்டுக்கு வரமாட்டேங்கிற, தனி கொடுத்துருமோ வரமாட்டேங்கிற, ஆனால் கண்டிப்பாக நான் வரப்போகிறேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் நீ என் வீட்டுக்கு வரமாட்டேங்கிற, அப்போ நான் ஒன்று விட்டுட்டு இருக்க முடியல, அதனால் நான் உன் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு